என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். சமீபத்தில் டெல்லிக்கு போன விஜய் அவர்கள் மோடி கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சார். அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை தான் நாங்கள் முதல்ல பாடுவோம், நீங்கள் வந்தே மாதரத்தை பாட சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் வந்தே மாதரத்தை பாட முடியாது, ஏதாவது பார்த்து செய்யுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருந்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் விஜய் அவர்களை விஜயோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய சிஎம்ஏ அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது வேற எந்த கட்சியும் இல்லை, காங்கிரஸ் தான். ஆமாங்க, கேரளாவுடைய புதிய சிஎம்மான விடி சதீசன் அவர்கள் தான் இன்னைக்கு விஜய் அவர்களை அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறார். இவர்கிட்ட மோடிட்ட தான் போயிட்டு இதுக்கான பேச தேவையில்லை, நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்கிறார். என்னங்க, கேரளாவில் நடந்ததெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கேரளாவுக்கும் ஒரே ஆளுநர், தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஆளுநர் தான். இந்த விவகாரம் என்பது ஆளுநரால் தான் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆளுநரால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த மாநில சிஎம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்மளுடைய சிஎம் அதை எப்படி டீல் பண்ணுவார்? பாஜகவை பற்றியே வாய் திறக்காத இவர், ஆளுநருக்கு எதிராக வாய் திறந்து பேசாத இவர், கேரளா சிஎம்ஐ போல இவர் செயல்படுவாரா? அப்படி விஜயை கேரளா சிஎம் என்ன அம்பலப்படுத்தினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைஞ்சு ஒரு 15-16 நாட்களுள்ள இவ்வளவு தூரத்திற்கு மோசமான பெயரை வாங்கிய ஆட்சி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஒருத்தர்னா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க ட்ரஸ்ட் ஓட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழலை பண்ணியிருக்கிறாங்க, குதிரை பேரத்தை பண்ணியிருக்கிறாங்க, விஜயோடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க, அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்க, இந்த குதிரை பேரத்தில் இவங்க என்ன மாதிரியான பேரங்கள் பண்ணாங்க அப்படின்றத சிபிஐ விட்டு விசாரிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அப்படியே உயர்நீதிமன்றம் வந்துட்டிங்கன்னா அங்கே இவர் குழந்தைகளை வச்சு தான் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, இப்படி வாங்கின ஓட்டு எதுவுமே செல்லாது, இந்த கட்சியவே டிஸ்மிஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் என்பது போடப்படுது. அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதி தேர்தல் ஆணையம் இது குறித்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சம்மனை உயர்நீதிமன்றம் அனுப்பியிருக்கு. சரி, அப்படியே தேர்தல் ஆணையத்து பக்கம் போயிட்டோம்னா அங்கே ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, 4 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கையில் அணைஞ்சிருக்கிறாங்க. இப்படி இவங்க இணைஞ்சதில் மிகப்பெரிய குதிரை பேரம் என்பது நடந்திருக்கு. இது குறித்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் ஒருத்தர் மனு போடுறாரு. சரி, அப்படியே ஆளுநர் மாளிகை பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா ஆளுநர் மாளிகையில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் போயிட்டு 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, சபாநாயகர் எந்த முடிவு எடுக்க மாட்டுறாரு, ராஜினாமாண்டா உடனே எடுக்கிறாரு, ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தில் எடுங்கன்னு சொன்னால் எடுக்க மாட்டுறாரு, நீங்கள் இது குறித்து விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புலேருந்து ஆளுநர் மாளிகையில் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய 4 மூலையிலும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், ஆளுநர் மாளிகை, தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஒரு ஆட்சி மீது, அந்த ஆட்சி செய்யக்கூடிய ஊழல் மீது, குதிரை பேரத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி இதுவரைக்கும் மனு இப்படி புகார் என்பது பறந்ததே கிடையாது விஜய் ஆட்சியை தவிர. இதெல்லாம் விஜய் 15 நாளில் தமிழ்நாட்டில் சாதிச்சு காட்டிருக்காரு அப்படின்றதான் இதில் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கு. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். கேரளா சிஎம் விஜயை அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறார் அப்படின்னு சொன்னல, அது வேற எதுவும் இல்லை. நம்ம விஜய் அவர்கள் மோடி கிட்ட போயிட்டு என்ன சொன்னார், தமிழ்தாய் வாழ்த்து தான் நாங்கள் தமிழ்நாட்டில் பாடுவோம், வந்தே மாதரத்தெல்லாம் நாங்கள் பாட மாட்டோம், நீங்கள் வந்தே மாதரத்தை பாட சொல்லி ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறீங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறாரு. என்னங்க, சின்ன பிள்ளை மாதிரி மோடி கிட்ட போய் இப்படியெல்லாம் போய் மனுவை கொடுக்குறாரு அப்படின்றது தான் தமிழ்நாடு அப்போதே சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு அதே மாதிரியே மோடி கிட்ட இதெல்லாம் மனு கொடுக்கவே தேவையில்லை, இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மேட்டர் அப்படின்றத கேரளாவுடைய சிஎம் விடி சதீசன் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. ஆமாங்க, கேரளாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் அங்கே பதவியேற்றிருக்கிறாங்க. அவங்க முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்தி அங்கே ஆளுநர் உரையும் வாசிக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலிருந்து தான் புதிய ஆட்சி அமைச்சாங்க, அமைச்சராவதற்கே பல நாள் நீடிச்சாங்க. அதன் பின்பு இன்னும் எப்போ சட்டமன்றத்தை கூட்ட போகிறாங்க, ஆளுநர் உரை எப்போ வாசிக்க போகிறாங்க, பட்ஜெட் எப்போ போட போகிறாங்கன்றது தெரியலை. தெரிஞ்சால் குட்டு அம்பலப்பட்ட போயிருமோ என்னமோன்னு தெரியல, லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கேரளாவில் ஆளுநர் உரை என்பது நேற்றைக்கு நடந்திருக்கு. அந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடி கேரள அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வெறுமன போலீஸை வச்சு வந்தே மாதரத்துடைய 2 சரணங்களை மட்டும் பேண்டாக வாசிச்சிருக்கிறாங்க. அதாவது மியூசிக்காக ப்ளே பண்ணாமல் பேண்டாக மட்டும் வாசித்து
2 சரணத்தோடு நிப்பாட்டியிருக்கிறாங்க. மொத்தம் 6 சரணத்தை பாடவே இல்லை. ஆளுநர் வந்து இதை வந்து அந்த ஸ்பாட்லேயே எதிர்க்காம அரசு என்ன எழுதி கொடுத்துச்சோ அந்த உரையை அப்படியே வாசித்துட்டு நேராக ராஜ்பவனுக்கு கிளம்பி போகிறாரு. ராஜ்பவனுக்கு கிளம்பி போனவர் அங்கே ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, பேட்டியை கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. Niyam Sabha, see what we had insisted that there has to, whenever governor is present, it is the protocol, you are right, that governor, whenever governor is present, it has to be sung fully. It was not, they did not sing it, it was played only. But they could have done it. Let us see, they will rectify it. I had spoken to the speaker also. Let us see what is. அதாவது வந்தே மாதரத்தை ஃபுல்லாக பாடணும், கவர்னர் நான் வரும்போது இதுதான் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல் நாளே இன்சிஸ்ட் பண்ணோம். நல்லா கவனிங்க, இன்சிஸ்ட் பண்ணோம். ஆனால் இவங்க வெறுமனே பேண்டை மட்டும்தான் வாசித்தாங்க. அதுவும் 2 சரணம் மட்டும்தான் பாடியிருக்கிறாங்க. இது குறித்து நான் சபாநாயகர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கேன், கடிதமும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியுது. இது குறித்து கேரளாவுடைய சிஎம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாரு. நல்லா கவனிங்க, ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, that singing Vande Mataram is not mandatory. This is not a provision of any of the act. Just like a flag code, nothing. This is a guideline only. We have certain decisions on that. Congress Party and the UDF is having certain decisions on these stanzas. That is why we have taken that decision. If governor is having some complaint, I will discuss with the governor, definitely. வந்தே மாதரம் பாடலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பதவியேற்பு விழாவின் போது எங்களுக்கு அதை ஆளுநர் மாளிகை நடத்தின ஃபங்க்ஷன்னால் வேறு வழி இல்லாமல் வந்தே மாதரம் பாடலை பாடிட்டாங்க. எனக்கு அப்போ தான் அதே தெரியும். ஆனால் அப்போ போய் இடையில போய் பூந்தா அது சரி வராது, நிப்பாட்ட முடியாது என்பதற்காக அமைதியாக இருந்துட்டோம். ஆனால் இது சட்டமன்றம், இங்கே வந்துட்டு வந்தே மாதரத்தை ஃபுல்லாக பாடணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்தே மாதரம் பார்லிமெண்ட்டில் சட்டமாக்கப்படலை. சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றிருந்தாங்கன்னா நாங்கள் அதை பின்பற்றுவோம். நீங்கள் வெறுமன கைட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க, அதை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருக்கிறதும் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக கேரளாவுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய விடி சதீசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, அது வெறும் கைட்லைன் மட்டும்தான், பார்லிமெண்ட்டில் சட்டமாக இயற்றப்படவில்லை, நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சரணத்தை மட்டும் பாடியிருக்கிறார். அந்த 2 சரணமும் பாடுவதும் பாடாததும் நம்மளுடைய மாநிலத்துக்கு பொருந்தாது. அவங்களுடைய மாநிலத்துக்கு வேணால் 2 சரணம் பாடினாரும் ஒத்துக்கிறலாம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பினராயி விஜயனுமே இதை வரவேற்றிருக்கிறாரு. அதான் 2 சரணம் பாடியாச்சுல, அப்புறம் என்ன நீங்கள் வந்துட்டு இதை பெருசாக்குறீங்க, அப்படிலாம் பாட முடியாதுங்க, ஆர்எஸ்எஸ் விழாவாது, இது சட்டமன்றம், இங்கெல்லாம் வந்துட்டு வந்தே மாதரத்தெல்லாம் ஃபுல்லாக பாடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காங்கிரஸுடைய சிஎம் உடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் பாஜக பாருங்க, ஒரு பக்கம் இவங்க ஐயுஎம்எல் கொடுத்த ப்ரெஷர்னால தான் அப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்தே மாதரத்தை ஏற்றுக்கிறல, இவங்க தேச விரோதி, அப்படியெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பாஜக தேசிய அளவில் கதறுவதை பார்க்க முடியுது. சரி, அப்படியே நம்ம கதைக்கு வருவோம். இங்கே விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்தாய் வாழ்த்து நாங்கள் பாடணுங்க, எங்களுக்கு அதுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுங்க, எங்களுக்கு வந்துட்டு வந்தே மாதரம்லாம் பாட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட போய் மனு கொடுத்துருக்கிறார் விஜய். ஆனால் கேரளாவுடைய சிஎம் என்ன சொல்கிறாரு? பார்லிமெண்ட்டில் லாவே கொண்டு வரலாம், அப்புறம் எதுக்கு நாங்கள் பாடணும், அதெல்லாம் பாட முடியாதுன்றார். அப்போ இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாதா? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்ங்க அவருடைய பதவியேற்புலாக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த சிஎம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம் மிக தெளிவாக வந்தே மாதரம் பாட முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நீங்கள் இதற்காகவே டெல்லிக்கு போய் மனு கொடுத்து கெஞ்சக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. அப்போ சாதாரண ஒரு சர்க்குலர், ஒரு கைட்லைனுக்கு நான் பிஜேபியை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன், பிஜேபி கிட்ட அடங்கி போவேன் அப்படின்றத விஜய் காட்டுறாரா இல்லையா? அப்போ விஜயுடைய இந்த செயல்பாடு மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? காலம் காலமாக தமிழ்நாட்டில் நிலவி வரக்கூடிய அந்த மரபை விஜய் மாற்றப் போகிறாரோ அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா? அவங்களாவது 2 சரணத்தை பாட்டினாங்க, ஆனால் விஜய் முழுவதுமாக பாடிவிடுவாரோ அப்படின்ற அச்ச உணர்வு எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஒரு சாதாரண சர்க்குலருக்கே இவர் மோடிக்கிட்ட போய் கெஞ்சக்கூடிய நிலையில் இருக்காருன்னா, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாட்டேன், ஸ்டாலின் அவர்கள் எப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாரோ அது மாதிரி நான் வந்து டீல் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு இவர் இருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற வரவு குழி தோண்டி புதைக்கப்படுமோன்னு சந்தேகம் வருது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்.
கேரளா சட்டசபையில் இப்போ வேற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமான ஒரு திட்டத்தோடு அந்த ஆளுநர் வருவார், இன்சிஸ்ட் பண்ணுவார். ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ண காத்திருக்கிறது அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி வருதா இல்லையா? இன்னைக்கு கேரளாவை போல இவங்க நாங்கள்லாம் ப்ளே பண்ண முடியாதுங்க, தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும், இறுதியில் தேசிய கீதம் தான் பாடப்படும், நீங்கள் இஷ்டம் இருந்தால் ஆளுநர் உரையை வாசிங்க, இல்லைன்னா கிளம்பி போங்க. என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஆளுநர் உரையை வாசித்த மாதிரியே தீர்மானத்தை போட்டுட்டு நாங்கள் சட்டசபையை நடத்தினோம்ல, அதே மாதிரி நடத்திட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? சொல்லிடுவாரா விஜய்? இன்னொரு விஷயம், இதில் நான் அழுத்தழுத்தி சில விஷயங்களை சொன்னேன்ல, ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இவர் வழக்கமாக ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட போதே எச்சரித்து ஒரு வீடியோ நாங்கள் பேசினோம். அவன் ஒப்பீனியன் தமிழ் தான் முதல்ல அதை வெளியிட்டுச்சு. இப்போ இவர் ராஜ்பவனுக்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு மீடியாவில் பேட்டியே கொடுக்குறாரு அப்படின்னா அதே மாதிரி தானே இங்கேயும் பண்ணுவார். தமிழ்நாட்டில் ஆளுநர் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சதுக்கான வரலாறு இருக்கா? அப்படி சந்திச்சாருன்னா அது தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழ்நாட்டுடைய அரசு நிர்வாகத்திற்கு விடக்கூடிய சவாலாக இருக்குமா இல்லையா? சிஎம் ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டுறாரு, ஆளுநர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு அவமானமா இல்லையாங்க? அப்போ இங்கே கேரளாவை போல விஜய் அவர்கள் எதிர்த்து பேசுவாரா அப்படின்ற சந்தேகம் ஃபஸ்ட்டு வருது. கேரளாவில் அடிபட்ட ஆளுநர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அடிபட விரும்ப மாட்டார். அடிபட்டால் மேலேருந்து அவருக்கு அழுத்தம் வந்துடும், அவருடைய ஆளுநர் பதவியிலே மோடி அவர்கள் கை வச்சிருவார். அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோட ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை அணுகப் போகிறார் அப்படின்றது இப்போதே நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும்போது தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய மரபு மீறப்படுமோ அப்படின்ற பயம் நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் விஜய் எந்த விதத்திலுமே பாஜகவை எதிர்க்கவே மாட்டார். நீங்கள் நேற்றைக்கு பக்ரீத் விழாவில் மாடு பலியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இதே மாதிரி தான் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் அந்த இடத்துல தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்காவுக்கு அருகில் தீபம் ஏற்ற சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லி ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பையை செயல்படுத்தாமல் மிக முக்கியமாக மக்களுடைய அமைதியை பாதுகாத்தார். அது மாதிரி விஜய் அவர்கள் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தா மாடு யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க வீடெல்லாம் தேடி தேடி பார்த்து போலீஸ் போய் பிடிச்சி அவங்க மேலே வழக்கு போடுது. எப்படி பக்ரீத்ன்றது முஸ்லீம்களுடைய பெருநாள் பண்டிகை, அந்த பெருநாள் பண்டிகையில் கூட அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறித்து அவங்க மேலே கேஸு போட்டு அந்த பண்டிகையை கொண்டாட விடாமல் இவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறது விஜய் அரசு. இப்போ ஸ்டாலின் அரசு எங்கே இருக்குது, விஜய் அரசு எங்கே இருக்குது? அப்போ தமிழ்நாட்டுடைய அமைதி, தமிழ்நாட்டில் அடுத்து என்னாகும்? பக்ரீத்துக்கே மாட்டுக்கறி தடப்பா, அப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் மாட்டுக்கறி தடை, மாடு புனிதம் அப்படின்ற அந்த விஷயம் வருமா வராதா? அடுத்த முன்னெடுப்பு அதுவாக தானே இருக்கும். அப்போ அதற்கும் விஜய் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவார். இந்த உத்தரவுக்கு எதிராக அவர் மேல்முறையீடு போவார், இல்லை இந்த உத்தரவை பின்பற்றாமல் மக்களை அமைதியான முறையில் விழாவை கொண்டாட விட்டுருவாருன்னு பார்த்தா அப்படி செய்யவே இல்லை. போலீஸை வச்சு எல்லோரும் மீதும் கேஸை போட்டிருக்கிறாங்க. அமைச்சர் பதவிக்காக அந்த பக்கம் தாவுன காங்கிரஸும் விசிகாவும் முஸ்லீம் லீக்கு இது குறித்து வாய் திறக்கவே இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டும் பெரிய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்களான்றதும் தெரியலை. அப்போ கார்த்திகை தீபம் ஒன்று வரப்போகுது, அதுலேயும் தர்காவுக்கு அருகிலே நாங்கள் தீபத்தை ஏற்றிட்டு போயிடுவோம், காலங்காலமாக கார்த்திகை தீபம் எங்கே ஏற்றப்படுதோ அதை ஏற்ற மாட்டோம், சங்கிகள் போயிட்டு நேரடியாக நீங்களே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை விஜய் அவர்கள் போட்டாலும் போடுவார். அந்த அளவுக்கு இவர் பாஜகவை ரொம்ப அப்பீஸ் பண்ணி போவதை பார்க்க முடியுது. எவ்வளோ உரிமைகள் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இந்த 15-16 நாளில் விஜய் ஆட்சியில் நம்ம இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு பக்கம் பக்ரீத்தில் மாடு பலியிடக்கூடாதுன்னு இழந்துட்டோம், ஒரு பக்கம் வந்தே மாதரம் பாடலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாடிடுவோமோ அப்படின்ற அச்ச உணர்வு வருது. தமிழ்நாடு அரசு விழாக்களில் கூட தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்படுது. 3வது விஷயம் டிஜிபி. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுடைய கடைசி 6 மாதத்தில் பொறுப்பு டிஜிபி மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அதாவது நாம் ஒரு லிஸ்ட்டை எடுத்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை அவங்க எடுத்துக்கிறாமல் அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் தான் நம்ம டிஜிபி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணிச்சு இந்த யூபிஎஸ்சி. அதாவது ஒரு மாநிலத்துடைய ஆளக்கூடிய ஒரு அரசு அவங்க மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமனம் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை. டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு அமைப்பு அதிகாரி நியமனம் பண்ணுவோம், அதை நம்ம ஏற்றுக்கிறணுமா அப்படின்றதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு சட்ட போராட்டத்தை தமிழ்நாடு அரசு பண்ணுச்சு. இப்படி சட்ட போராட்டம் பண்ணி நம்ம எதிர்ப்பு தெரிவித்தா
இந்த விஜய் ஆட்சியில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை டெல்லியில் யூபிஎஸ்சி மீட்டிங் நடக்குது. தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளரும் அதே போல் உள்துறை செயலாளரும் அந்த மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டு அந்த யூபிஎஸ்சி கொடுத்த அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலை வாங்கிட்டு வந்துட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மகேஷ்குமார் அகர்வால் அப்படின்றவரை புதிய டிஜிபியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் நம்மளுடைய உரிமை பறிபோயிருக்கு. 4வது விஷயம் என்ன தெரியுமா பறிபோயிருக்கு, தமிழ்நாட்டில் மெடிக்கல் சீட்டில், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெடிக்கல் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் டாக்டரை பணியாற்றிருப்பாங்கல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அவங்களுடைய சர்வீஸோடைய அந்த கால அளவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு என்பது கொடுப்பாங்க. இந்தியா முழுவதும் 6400 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ் இந்த வேகன்சி என்பது இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க. இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 415 இடங்கள் இது பாண்டு இருக்குது. இதில் 215 சீட்டை இது மாதிரி கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கி கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி எக்ஸப்ஷனாக நடக்கும். இங்கே உள்ள கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணுன்றக்காக இந்த முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இப்போ இதை சென்டர் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படியே அபகரிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பும் அப்படி வந்துருச்சு. இதுலேயும் நம்மளுடைய உரிமை என்பது இப்போ பறிபோயிருக்கு. எப்படியாவது நமக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வளைச்சு போடக்கூடிய மாஃபியா வேலையை இந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் என்பது பறிபோய்கிட்டு இருக்கு. பாஜகவை எதிர்த்து துணிச்சலாக பேசக்கூடிய தைரியம் கூட விஜய் அவர்களுக்கு இல்லை என்பதை நாளுக்கு நாள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அப்படின்றப்போ இன்னும் எவ்வளோ உரிமைகளை நம்ம இழக்க போகிறோமோன்ற பயம் வருது. 5 வருஷம் உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம், ஆட்சி இவங்க நடத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு ராஜாஜி காலத்தில் எப்படி இருந்ததோ அது போன்று மாறிவிடுமோன்ற அச்சம் வருது. அப்படிப்பட்ட செயல்பாடுகளை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களே, தயவு செய்து உங்களுடைய பக்கத்து மாநிலத்தை பாருங்கள். நம்மளுக்கும் அவங்களுக்கு ஒரே ஆளுநர் தான். அந்த ஆளுநர் சொன்னார் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்தே மாதரத்தை பாடலை பாடுவோம்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கலை. 2 சரணம் பாடினதே தப்பு தான். அவங்க அந்த அளவுக்கு அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நானும் 2 சரணம் மட்டும் பாடுறேன்லாம் பாடினாங்க. தயவு செஞ்சு இங்கே தமிழ்நாட்டுடைய மரபு என்பது இங்கே முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பின்பு தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும். அதை தயவு செய்து மாற்றிடாதீங்க. அப்படி உங்களுக்கு நிர்பந்தம் ஆளுநர் கொடுத்தார் அப்படின்னா இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அந்த மாதிரி ஆளுநருடைய உரையை நீங்களே வாசித்ததாக தீர்மானம் என்பது போட்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு வலுவான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். தயவு செய்து இப்போவாவது பாஜகவை எதிர்த்து வாய் திறந்து பேசுங்க. கேரளாவுடைய சிஎம் மாதிரி இது வெறும் கைட்லைன் மட்டும்தான், இது பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து பேசுங்க. இதற்கும் மோடி கிட்ட போயிட்டு ஐயா மனு கொடுத்துருக்கேன் ஐயா, கெஞ்சி கேட்குறேன் ஐயா, வந்தே மாதரத்தை நிப்பாட்டி வைங்கயான்னு சொல்லிட்டு சாதாரண கைட்லைனுக்கெல்லாம் போயிட்டு மோடியை சந்திக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வராதிங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆயிட்டீங்க. தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆனாவே இது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாநிலம். இங்கே நீங்கள் டெல்லியை எதிர்த்து தான் பேசி ஆகணும். நீங்கள் எவ்வளவு தவிர்த்தாலும் உங்களை சுற்றி சுற்றி டெல்லி வந்து கொண்டே இருக்கும். அதை எடுத்து பேசியாக வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் வருவீங்க. புறந்தள்ளி விட்டே போய் விடலாம் என்று மட்டும் நினச்சிடாதீங்கயா. தமிழ்நாட்டுடைய உரிமையை காவு வாங்கிறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாலையை குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை மாதிரி மாற்றிடாமல் அந்த மாலையை தயவு செய்து பேணி பாதுகாருங்க அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. நானும் அந்த கோரிக்கையை வச்சுக்கிறேன். நன்றி.